ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மான்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீபர்த் ஆஃப் தி எம்பரர் எபிசோட் 6. லாஸ்ட் எபிசோட்ல ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இப்போ இன்னும் ஃபார்வர்டா போகுது. இந்த எபிசோட்ல ஹீரோவோட ஜர்னி எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். அந்த நேரத்துல ஹை யாங் ஹுய் உடம்புல ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடக்க ஆரம்பிச்சுது. அவளோட கண்களிலிருந்தும் வாயிலிருந்தும் ஒரு பிரைட் லைட் வெளியே வர ஆரம்பிச்சுது. அந்த லைட் அவளோட உடம்புல இருந்து வெளியே பறந்து வந்து அவ்வளவே ஹர்ட் பண்ணி மேலே எழுந்தது. அந்த லைட் ஒரு டிமானிக் ஸ்வாடா மாற்றமாயிற்று. அதோட பிளேட் ஒரு பகுதி உடைஞ்சிருந்தது. ஜோ ஹாங்லின் பார்த்துட்டு ஃபைனலி அந்த ஸ்வாட் வெளியே வந்துடுச்சுன்னு நினைக்கிறா. அவள் இதுல இவ்ளோ ட்ரபிள் வரும்னு எதிர்பார்க்கல. அந்த நேரம் ஒரு குரல் கேக்குது, கோபமா. அது ஹன் ஷைனியோ. அவள் சொல்றா, ஒருத்தனோட டாக் ஆகணும்னா ஓனருக்கே ஆகணும் என்று. ஜோ ஹாங்லின்க்கு அந்த எனர்ஜி என்னன்னு புரியல. சுற்றி கோஸ்ட்ஸ் மாதிரி ஸ்பிரிட்ஸ் தோன்ற ஆரம்பிச்சது. அவள் ரொம்ப பயந்துடுறா. அந்த எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல். அவள் காமாக ட்ரை பண்ணி ப்ரீத் பண்ணுறா. அவள் ஸ்லோலி திரும்பி யாரு பேசுறாங்கன்னு பாக்குறா. அவளுக்கு டாமினேஷன் ஃபீல் ஆகுது. அவள் மேல சீலிங் பக்கம் பாக்குறா. அங்க ஹன் ஷைனியும் நிக்கிறா. அவள் சர்க்காஸ்டிக்கா சிரிச்சு, நீ ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றா. அவள் தனதோட ரியல் டீமன் கிங் ஃபார்ம்ல இருக்கா. ஹன் ஷைனியும் மேலிருந்து ஜம்ப் பண்ணி அந்த பில்டிங் உள்ள இறங்குறா. அவள் டீமன் ஸ்வாட் கிட்ட போய் பார்த்தா அது ஆல்ரெடி டேமேஜ் ஆகி இருக்குது. அதனால தான் அதை டிடெக்ட் பண்ண கஷ்டம்னு புரியுது. ஜோ ஹாங்லின் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறா. அவள் ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரெங்த் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் டவுயிசம் டெக்னிக் யூஸ் பண்ணுறா. 8 சாட்டின் ரிப்பன்ஸ் உருவாகுது. அந்த ரிப்பன்ஸ் ஹன் ஷைனிவை சரவுண்ட் பண்ணி டைட்டா ரேப் பண்ணுது. அவளுக்கு எஸ்கேப் சான்ஸ் கிடைக்காத மாதிரி கட்டி பிடிச்சு டைட் ஆகுது. ஹன் ஷைனியும் அந்த ரிப்பன்ஸ் நடுவுல இருந்து கோபமா கிளார் பண்ணுறா. அந்த ரிப்பன்ஸ் டீமன் கிங் பாடிக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. ஜோ ஹாங்கெங் நினைக்கிறா, இப்போ எல்லா திசையிலிருந்தும் ட்ராப் பண்ணணும் என்று. அவள் ஹூக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரிப்பன்ஸை கிரவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுறா. அந்த மெட்டல் ஹூக்ஸ் கிரவுண்ட்குள் போய் ஹன் ஷைனியூவை ஃபார்மா ஹோல்ட் பண்ணுது. அவள் ஃபுல் எஃபர்ட் யூஸ் பண்ணி ஓவர் பவர் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அவள் மேஜிக் ஆம்யுலெட் யூஸ் பண்ணுறா. ஹன் ஷைனியூவை கண்டெயின் பண்ண பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஜோ ஹாங்லின் ஃபாலிங் ஃப்ளேம் டெக்னிக் யூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹெவன்லி லோட்டஸ் சீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறா. ஒரு பெரிய லோட்டஸ் ஃப்ளவர் ஹன் ஷைனியூ பக்கத்துல தோன்றி பெட்டல்ஸ் மூடி அவளை ரெஸ்ட்ரெயின் பண்ணுது. ஜோ ஹாங்லின் அசிஸ்டன்ட் கிட்ட ஆர்டர் பண்ணுறா, ஈவில டிஸ்ட்ராய் பண்ண சொல்றா. அந்த நேரம் ஒரு பெரிய மேஜிக்கல் ஸ்டாச்சு தோன்றுது. அது அந்த லோட்டஸ் ஃப்ளவரையும் ஹன் ஷைனியூவையும் கையில பிடிச்சு க்ரஷ் பண்ணுது. ஆனா ஸ்டாச்சு கையில கிராக்ஸ் தோன்ற ஆரம்பிக்குது. ஹன் ஷைனியூ சர்வைவ் பண்ணிட்டா போல. கிராக்ஸ் ஸ்லோலி ஹெட் வர போகுது. ஜோ ஹாங்லின் ஷாக் ஆகுறா. அவள் எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணிட்டா. அந்த நேரம் ஒரு பிரைட் ரெட் லைட் அவளோட கண் முன்னாடி தோன்றுது. அது ரொம்ப பவர்ஃபுல். அது ஹன் ஷைனியூ தான். அவள் சொல்றா, ஷாவ் ஹாங்லின் தான் ஃபீனிக்ஸ் குரூப்ல ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டேன். ஆனா அது தவறு போலன்னு நினைக்கிறா. அவள் டீமன் ஸ்வாட் பிடிச்சு, இதோ முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றா. ஜோ ஹாங்லின் கத்துறா, இன்னும் முடிஞ்சல என்று. அவள் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றா. ஹன் ஷைனியூ அவளோட கான்ஃபிடென்ஸை பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறா. அந்த நேரம் ஜோ ஹாங்லின் தன்னோட வயிற்றில் இருந்த வூண்டை நோட்டீஸ் பண்ணுறா. அந்த வூண்ட்ல இருந்து டார்க் எனர்ஜி வெளியே வருது. ஹன் ஷைனியூ மீண்டும் சொல்றா, இதுதான் முடிவு என்று. அடுத்த செகண்ட்ல ஷார்ப் அட்டாக் அவள் வயிற்றை கிழிக்குது. ஜோ ஹாங்லின் டிஃபீட் ஆகுறா. அவள் கீழே விழுந்து பிளட் வெளியே வருது. டீமன் ஸ்வாட் மன்னிப்பு கேக்குது. ஹை யாங் ஹுய் பாடி வீக், ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியல. ஹன் ஷைனியூ நினைக்கிறா, எம்பரரை இங்க வர வைக்கணும் என்று. ஜோ ஹாங்லின் இன்னும் உயிர் ஓரளவு இருக்கு. அவள் பெயின்ல இருந்தாலும் வெப்பன் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறா. அவள் கிரவுண்ட்ல ஸ்டக்கான ஸ்வாடை நோக்கி கிரால் பண்ணுறா. ஹன் ஷைனியூ நினைக்கிறா, எம்பரர் இப்போ வரணும் என்று. அந்த நேரம் ஜோ ஹாங்லின் ஸ்வாடை லான்ச் பண்ணுறா. அவள் நினைக்கிறா, எம்பரர் நோட்டீஸ் பண்ணியும் இன்னும் வரல என்று. அவளுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஸ்வாட் டார்கெட்க்கு நெருங்குது. ஆனா ஹன் ஷைனியூ ஸ்ட்ராங். அவள் டீமன் ஸ்வாட் யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறா. அவள் அந்த வெப்பனை 2 பாகமாக்குறா. ஹன் ஷைனியூ நினைக்கிறா,
எம்பரர் அவள பெயிட்டா யூஸ் பண்றானோ என்று. அவள் சொல்றா ஜோ ஹாங்லின் யூஸ்லெஸ் என்று. அவள் ரியல் ஆப்போனன்ட் வேற யாரோன்னு எதிர்பார்த்தா. அந்த நேரம் அவள் எம்பரர்னு கூப்பிடுறா. அவள் ஃபைட் பண்ண வேண்டியது அவன்தான் என்று. அவள் கேக்குறா இன்னும் டிராமா போதாதா என்று. அவள் சொல்றா எல்லாம் ரெடி ஃபைட்டுக்கு. எம்பரர் வந்ததும் மற்ற ஆண்கள் மாதிரி வீக் ஆயிட்டானான்னு கேலி பண்ணுறா. அவள் அவனை இன்சல்ட் பண்ணுறா. ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்றாங்க ஆனா வர்த்தியே இல்ல என்று. அவள் ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் வரணும்னு எதிர்பார்க்கறா. அவன் வரலன்னா ஜோ ஹாங்லினை கில் பண்ண ஆரம்பிப்பேன்னு சொல்றா. அவள் கோபமா எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ண போறேன்னு சொல்றா. எம்பரர் வரலன்னா எல்லாரையும் கில் பண்ணுவேன்னு த்ரெட்டன் பண்ணுறா. அவள் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. சுங் ஷூ ரொம்ப பயந்து போறான். என்ன பண்ணணும்னு தெரியல. லின் மோ இன்னும் கேஜில் உட்காந்து அப்சர்வ் பண்றான். அவன் ஃபைட்டு ஜாயின் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். ஹன் ஷைனியும் ஒன்னு சொல்றா. ரூம்ல டென்ஷன் அதிகமா இருக்கு. கேஜ் பார்ஸ்ல இருந்து வாட்டர் டிராப்ஸ் விழுது. அந்த டிராப்ஸ் லின் சிஷுவான் முகத்துல விழுந்து அவனை எழுப்புது. அவன் விழித்து சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறான். அந்த நேரம் ஹன் ஷைனியூ 2ன்னு சொல்றா. அவள் இம்பேஷண்டா இருக்கா எல்லாரையும் கீல் பண்ண. லின் சிஷுவான் கத்துறா என்ன விடுங்க என்று. ஜோ ஹாங்லின் ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸா கிடக்கிறா. சுங் ஷூ கூட பயந்து நடுங்கிறா. அந்த நேரம் ஹன் ஷைனியூ 3ன்னு சொல்றா. அவள் ஈவிலா சிரிக்கிறா. அந்த நேரம் ஒரு பவர்ஃபுல் லைட் மேல பாயுது. அது கிளவுட்ஸ புஷ் பண்ணுது. ஒரு மேஜிக்கல் ஃப்ளேம் உருவாகுது. அந்த எனர்ஜி முழு பில்டிங்கையும் கவர் பண்ணுது. ஹன் ஷைனியூ ஷாக் ஆகுறா. அவளுக்கு புரியுது என்ன நடக்குதுன்னு. அந்த நேரம் எம்பரர் தனது ட்ரூ ஃபார்ம்ல அப்பியர் ஆகுறான். லின் மோ ஃபைனலி பேட்டில் ஃபீல்ட்ல என்டர் ஆகுறான். ஹன் ஷைனி கத்துறா எம்பரர் வந்துட்டான் என்று. அவள் சந்தோஷப்படுறா ஃபைனலி அவனுடன் ஃபைட் பண்ண முடியும் என்று. அந்த நேரத்துல ரிப்போர்ட்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லைவ் பிராட்காஸ்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிப்போர்ட்டர் சொல்றான், நான் இப்போ ஷென்யான் சிட்டில ஹாங்ஸி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். இங்க இப்போதான் ஒரு அபேண்டன் ஃபேக்டரியில பெரிய லைட் பீம் தோன்றியிருக்கு. அதுகிட்டே ரொம்ப ஹீட் இருக்கு என்று. அவன் கேமராமேன் கிட்ட ஃபோன் கேட்டு நான் தான் ஷோ பண்ணுறேன் என்று கேமரா அந்த லைட் பீம் மேல ஃபோக்கஸ் பண்றான். அந்த பீம் காரணமா கிளவுட்ஸ்ல ஒரு பெரிய ஹோல் உருவாகிருக்கு. அவன் நினைக்கிறான் இது சேட்டலைட்ல இருந்து வந்த பீம் இருக்குமோ என்று. அவன் கிளவுட்ஸ்ல ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் சுற்றிக்கிட்டு இருக்குது என்று கவனிக்கிறான். சிட்டில இருக்கிற மக்கள் எல்லாரும் இத ஃபோன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சியூன் ஷோ கூட அத பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ல அவளோட ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. என்ன நடக்குது என்று பார்க்க முடியல. அந்த நேரம் அவளோட அம்மா கோபப்படுறா. இவ்வளவு நேரம் ஃபோன் பாத்துக்கிட்டே இருக்கே என்று. வீக்கெண்ட் ஹோம்வொர்க் முடிச்சியா என்று கேக்குறா. சியூன்ஷூ நினைக்கிறா அந்த ஹாங்ஸி ஏரியா நம்ம வீட்டிலிருந்து ரொம்ப தூரம். ஆனா லின்மோ அங்கதான் இருக்கான் போல. முதல் ஹை யானே வாண்டட் கேஸ் இப்ப இந்த லைட் பீம். மேலும் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்திருக்காங்க. அதனால் இது ஃபேக் இல்ல என்று அவள் நினைக்கிறா. அவள் வீட்டோட டோர் திறக்கிறா. அதே நேரம் எம்பரரும் டீமன் லார்டும் ஃபைட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து நேரா அவளோட வீட்டுக்குள் பறந்து வராங்க. சியோன்ஷு ஷாக் ஆகிடுறா. அவளால் அசையவே முடியல. டோர் உடைஞ்சு ஓபன் ஆகுது. வால்ஸ்ல பெரிய ஹோல்ஸ் உருவாகிருக்கு. ஹைரைஸ் பில்டிங் முழுக்க பிரேக் ஆகுது. எம்பரரும் டீமன் லார்டும் பில்டிங்க கிழிச்சு பறந்துட்டு போயிருக்கு. ஹான் ஷென்யூ சொல்றா அவ ஸ்வாட் இல்லனா எம்பரர் நத்திங் தான் என்று. அவள் அட்டாக் பண்ணுறா. அவள் டிமானிக் ஸ்வாட ஸ்விங் பண்ணுறா. எம்பரர் கீழே விழுறான். அவள் டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கிளவுட்ஸ் முழுக்க டார்க் ஆகுது. ரெட் லைட்னிங் மாதிரி ஃபிளாஷஸ் தோன்றுது. ஹெவி ரெயின் ஆரம்பிக்குது. அந்த ஃபிளாஷஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய மான்ஸ்டரோட கண்கள். அது ஓபன் ஆகுது. கிளவுட்ல இருந்து ஒரு ஹியூஜ் டிராகன் வருது. அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்குது. டார்க் எனர்ஜி பீம் எம்பரர் விழுந்த இடத்துக்கு போகுது. சிட்டில மக்கள், ஸ்கூல் கிட்ஸ் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஹான் ஷென்யூ ஷாக் ஆகுறா. அவன் டாஜ் கூட பண்ணலையே என்று. ஆனா எம்பரர் இன்னும் அலைவ். டீமன் லார்ட் கோபமா அவனுக்கு லெக்சர் கொடுக்காதே என்று சொல்றா. அவள் டிராகனை கண்ட்ரோல் பண்ணி ரெட் ப்ரொஜெக்டைல்ஸ சிட்டிக்கு லான்ச் பண்ணுறா. அவள் சொல்றா நான் எல்லாரையும் காப்பாத்த முடியாது, நீ மண்ணாங்கட்டி மாதிரி இறந்து போனா போதும் என்று. டிராகன் எனர்ஜி சிட்டி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது.
கிரவுண்ட்ல பெரிய கிராக் ஃபயர் எல்லாம் உருவாகுது. எம்பரர் ஷீல்ட் பிரேக் ஆகிடுச்சு. அவன் இன்னும் கிவ் அப் பண்ண மாட்டான். அவன் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறான். அவன் ஸ்வாட் யூஸ் பண்றான். அந்த ஸ்வாட் எனர்ஜி டிராகன் ஹெட்யே பியர்ஸ் பண்ணுது. டிராகன் பிளட் ஸ்பிளாட்டர் ஆகுது. ஹான் ஷென்யூ ஷாக். அவள் எதிர்பார்க்கல இவ்வளவு பவர். அந்த நேரம் எம்பரர் கையில் பெரிய ஸ்வாட் தோன்றுது. அதுல லின்மோ பேப்பர்மேன் அட்டாச் ஆயிருக்கு. ஹான் ஷென்யூ ரியலைஸ் பண்றா. அவன் பேப்பர்மேன் யூஸ் பண்ணி ட்ரிக் பண்ணியிருக்கான் என்று. அவள் எனர்ஜி அட்டாக் லான்ச் பண்ணுறா. எம்பரர் 3 feet லைஃப் டெக்னிக் யூஸ் பண்ணி ஃப்ளேமிங் ஸ்வாட் கொண்டு அட்டாக் பண்றான். அவன் அட்டாக் ஹான் ஷென்யூ எனர்ஜியை கட் பண்ணுது. அடுத்தது ஹெவன்லி ஃபயர் ஆல்கமி டெக்னிக் யூஸ் பண்றான். சிட்டி முழுக்க பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஸ்கைல இருவரும் ஃபைட் பண்றாங்க. பேட்டில் ரொம்ப இன்டென்ஸ். ஹான் ஷென்யூ எம்பரர் ஷோல்டர்ல ஹிட் பண்ணுறா. பிளட் வருது. ஆனா அது எம்பரர் பிளான் தான். அவன் ஸ்மாக் பண்றான். அது ரியல் எம்பரர் இல்ல, பேப்பர் க்ளோன் தான். ஹான் ஷென்யூ கன்ஃபியூஸ் ஆகுறா. அந்த நேரம் ட்ரோன்ஸ் ஸ்கைல வருது. அவங்க மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. ஹான் ஷென்யூ ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணுறா. அவள் புரிஞ்சுக்கிறா எம்பரர் இந்த உலகத்தோட வெப்பன்ஸ் யூஸ் பண்றான் என்று. ஆனா அவள் டிமானிக் எனர்ஜி கொண்டு அட்டாக் பண்ணுறா. ட்ரோன்ஸ் எல்லாம் டாஜ் பண்ணி மீண்டும் மீண்டும் அட்டாக் பண்றாங்க. ஒரு மிசைல் பின்னாடி இருந்து வந்து ஹிட் ஆகுது. ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன். அவர்கள் தொடர்ந்து அட்டாக் பண்றாங்க. எம்பரர் பிளான் வேலை செய்து. அவளை அட்லீஸ்ட் 2 minutes ஹோல்ட் பண்ண முடியும் என்று நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் டிமானிக் ஸ்வாட் இல்லைன்னா அவளை டிஃபீட் பண்ண முடியாது என்று. அந்த நேரம் ஃபோர்ஜிங் கம்ப்ளீட் ஆகுது. எம்பரர் கையில் ஃப்ளேமிங் ஸ்வாட் ரெடி. அவன் யாரையோ கால் பண்றான். இதை நீ ஹேண்டில் பண்ணு என்று சொல்றான். அவனுக்கு இன்னொரு பிளான் இருக்கு. வார் பிளேன்ஸ் எல்லாம் ஷெல்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க திரும்ப பேக் பொசிஷனுக்கு போக வேண்டிய நிலை வந்துருச்சு. அந்த நேரத்துல திடீர்னு கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் வெளியே வருது. அது ஆஸ்பால்ட்டை கிழிச்சு மேல வருது. அது ஒரு பெரிய கை, ரொம்ப பெரியது. அந்த கைக்கு பெரிய கிளாஸ் இருக்கு. அது ஒரு பேட்டில் பிளேனை பிடிச்சு டைட்டா நெருக்குறது. இன்னொரு பிளேன் அதை பார்த்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. ஆனா அது முடியல. அந்த கை இன்னொரு பிளேனையும் ஹிட் பண்ணுது. ஸ்கைல பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த கையோட சேர்ந்து முழு மான்ஸ்டர் பாடியும் கிரவுண்ட்ல இருந்து மேல வருது. அது ரொம்ப பெரியது. அது ஸ்க்ரீம் பண்ணுது. அது வர்ற வழியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. இந்த டெமானிக் கிரீச்சர் ரொம்ப டேஞ்சரஸ். இது டீமன் லார்டோட பவர். அவள் சொல்றா இந்த ஃபைட்ல யாராவது இன்டர்ஃபியர் பண்ணினா அவங்க எல்லாரும் சாவாங்க என்று. அவள் எல்லாரையும் டிஸப்பியர் பண்ணிடுவேன் என்று சொல்றா. அந்த டீமன் ஸ்வாட் இந்த மான்ஸ்டர் ஆறா இருக்கும் இடத்துக்கு போறத கவனிக்குது. அது ஆபரேட்டர் கிட்ட போய் சேரும் என்று நினைக்குது. வின்னர் ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு என்று அவங்க நினைக்கிறாங்க. எம்பரர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் என்று நினைக்கிறாங்க. அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்று முடிவு பண்றாங்க. அந்த நேரம் டீமன் லார்ட் கீழே ஏதோ நோட்டீஸ் பண்றா. அவள் கீழே பார்த்தா ஒரு சின்ன பையன் நிக்கிறான். அவன் தன் அப்பாவை அழுது அழுது கூப்பிடுறான். அவன் ரொம்ப பயந்திருக்கான். அவன் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அடல்ட்ஸ் யாராவது கிடைக்குமா என்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் மான்ஸ்டர் கை அந்த பையன் பக்கம் வருது. அது அவனை பிடிக்க வருது. அது க்ளோசர் ஆகுது. அவனுக்கு எஸ்கேப் சான்ஸே இல்ல. அந்த நேரம் டீமன் லார்ட் உள்ள ஏதோ சேஞ்ச் ஆகுது. அவள் ஹெசிடேட் ஆகுறா. அந்த சீன் அவளை ஃப்ரீஸ் பண்ணுது. பையன் தொடர்ந்து அப்பான்னு அழுறான். அந்த சவுண்ட் அவளுக்கு பழைய நினைவுகளை ரிமைண்ட் பண்ணுது. அவளும் சைல்ட்ஹுட்ல இப்படிதான் அழுதுருக்கா. அப்போ அவளும் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தா. அந்த டைம் சிட்டியில பிரிட்ஜில் பெரிய டிராஃபிக் ஜாம் இருந்தது. எல்லாரும் சிட்டியை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணினாங்க. அனைவரும் தங்கள் ஃபேமிலியை கால் பண்ணினாங்க. ஆனா சிக்னல் கிடைக்கல. சீயுன் ஷூ ஃபேமிலியும் சிட்டியை விட்டு போக முயற்சி பண்றாங்க. அவள் தன் அப்பாவோட கார்ல இருக்கா. சிக்னல் இல்ல. ரேடியோல நியூஸ் வரும் மான்ஸ்டர்ஸ் சடனா டிஸப்பியர் ஆயிடுச்சு என்று. அந்த நேரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரும் பயந்திருக்காங்க. சீயுன் ஷூ சொல்றா ஸ்கைல கிளவுட்ஸ் இல்ல, எப்படி மழை பெய்யுது என்று. அந்த நேரம் ஸ்கைல ஒரு வேர்ல்பூல் மாதிரி உருவாகுது. பீப்புள் அதை பார்த்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு புரியல இது என்ன ஃபினாமினன் என்று. அந்த வேர்ல்பூல் நடுவுல ஒரு பெரிய ஸ்வாட் தோன்றுது. அது ரெட் லைட்ல க்ளோ ஆகுது. இதெல்லாம் எம்பரர் தான் பண்றான். அவன் ஸ்கை முழுத்த எனர்ஜி வேவ்ஸை ஸ்ப்ரெட் பண்றான். அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றான். அவன் கான்ஃபிடென்ட்டா இருக்கான்.
அந்த வேவ்ஸ் பிரிட்ஜ் பக்கம் வருது. வாட்டர் வந்து பிரிட்ஜை ரீச் பண்ணுது. கார்ஸ் எல்லாம் மூழ்க ஆரம்பிக்குது. சிட்டி முழுக்க ஃபாக் கவர் ஆகுது. என்ன நடக்குது என்று யாருக்கும் தெரியல. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. சீயன் ஷூ கார்ல இருந்து வெளியே இறந்துறா. அவளோட அப்பா கத்துறான், பைத்தியமா இருக்கியா என்று. அவளை திரும்ப கார்க்குள் வர சொல்றான். ஆனா அவள் பிரிட்ஜ் எட்ஜுக்கு போய் கீழே பாக்குறா. அவளுக்கு ஷாக் ஆகுது. சிட்டியை சுற்றி இருந்த ரிவர் முழுக்க ட்ரை ஆயிடுச்சு. இது இம்பாசிபிள் மாதிரி இருக்கு. இது எம்பரர் பவர் தான். அவன் ஸ்வாடுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் பண்றான். அவன் ஸ்வாடு ஸ்ட்ராங் எனர்ஜி எமிட் பண்ணுது. அவன் அதை ஆக்டிவேட் பண்றான். அந்த லைட் தூரத்திலிருந்து கூட தெரியும். ஃபாக் கூட அதை மறைக்க முடியல. அந்த டைரக்ஷன்ல ஃபாக் ஸ்பிளிட் ஆகுது. சென்டர்ல எம்பரர் இருக்கான். மழை இன்னும் பெய்யுது. எம்பரர் ஸ்கைக்கு மேல போய் ஃபைனல் அட்டாக் ரெடி ஆகுறான். அந்த நேரம் அவன் கீழே ஏதோ நோட்டீஸ் பண்றான். அவன் சர்ப்ரைஸ் ஆகுறான். ஃபாக்ல இருந்து கார்ஸ் கான்வாய் வருது. அதுல டீமன் லார்ட் இருக்கா. அவள் அந்த சின்ன பையன் கைய பிடிச்சு கொண்டு வரா. அவள் சொல்றா, இனிமேல் வெயிட் பண்ண மாட்டேன் என்று. பையன் கிரையிங் நிறுத்தி அவளை பாக்குறான். அவன் அப்பாவிடம் கொண்டு போறா. அவன் ரொம்ப சந்தோஷமா அப்பாவிடம் ஓடி போறான். அவள் எல்லாரையும் வார்னிங் பண்றா, இங்கிருந்து குழந்தைகளை கொண்டு போங்க, இது டேஞ்சரஸ் என்று. அவள் சொல்றா, டயர்ட் ஆகிறது அவளோட ஸ்டைல் இல்ல. அவள் ஃபைட் முடிச்சிடணும்னு முடிவு பண்றா. இந்த சிச்சுவேஷன் அவளுக்கு பாஸ்ட் நினைவுகளை ரிமைண்ட் பண்ணுது. அவள் டீமானிக் ஸ்வாட ரேஸ் பண்றா. எம்பரரும் ரெடி ஆகுறான். அவனும் ஸ்வாட ஆக்டிவேட் பண்றான். அவள் டீமன் பாத்ல ஸ்டெப் பண்றா. அவளை சுற்றி எனர்ஜி மான்ஸ்டர் தோன்றுது. எம்பரர் பக்கம் லைட் எனர்ஜி மான்ஸ்டர் தோன்றுது. இருவரும் ஏர்த்தையே கவர் பண்ண போறா மாதிரி எனர்ஜி யூஸ் பண்றாங்க. டீமன் லார்ட் அட்டாக் பண்றா. அவள் எம்பரர் சாவு என்று கத்துறா. எம்பரர் கோல் டீமன் பவரை டெஸ்ட்ராய் பண்ணுவது. இப்ப ஃபைட் முடிவாக போகுது. இருவரோட பவர் கிளாஷ் ஆகுது. யாருக்கும் அட்வான்டேஜ் இல்ல. இருவரும் ஈக்குவலி ஸ்ட்ராங். டீமன் லார்ட் இந்த மோமெண்ட் காத்திருந்தா. இப்போ எம்பரர் கிட்ட ஸ்வாட் இருக்கு. இப்பவும் அவன் தோத்தா எக்ஸ்கியூஸ் கிடையாது. எம்பரர் ஒரு பிலோசாபிக்கல் லைன் சொல்றான். அவன் சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்றான். அவன் ஸ்வாட டிஸ்ட்ராய் பண்றான். அது ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆகி உடையுது. டீமன் லார்ட் ஷாக் ஆகுறா. அது ஃபார்பிடன் டெக்னிக் என்று புரியுது. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்தது போல ரிப்பீட் ஆகுது. ஸ்கைல ஒரு பெரிய கோல்டன் டிராகன் தோன்றுது. அவளால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அந்த நேரம் ஒரு பெரிய லைட் பீம் எல்லாத்தையும் கிழிச்சு போகுது. ஸ்கைல கிராக் உருவாகுது. அது பெரிதாகிக் கொண்டே போகுது. அதுல ஸ்பேஸ் தெரியுது. சிட்டி பாதி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அங்கங்க ஃபயர் எரியுது. எல்லாரும் மேல பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸ்கை லிட்ரலி கிராக் ஆயிடுச்சு. பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று தோன்றுது. டீமன் லார்ட் டிஃபீட் ஆகுறா. அவள் பிளட்ல படுத்திருக்கா. எம்பரர் அவளிடம் வரான். அவன் ஃபினிஷ் பண்ண போறான். அவள் ரொம்ப வீக் ஆகிட்டா. எம்பரர் சொல்றான், வின்னர் டிசைட் ஆயிடுச்சு என்று. ஆனா அவள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாள். இதுதான் பிகினிங் என்று சொல்றா. எம்பரர் சஸ்பீஷியஸா பாக்குறான். அவள் இன்னொரு ட்ரிக் ரெடி வைத்திருக்கா. அவள் டீமன் வெப்பன் இன்னொரு ஹாஃபை சமன் பண்றா. அது பேட்டில் ஃபீல்டுக்கு வருது. 2 பார்ட்ஸையும் ஒன்றாக ரியாக்ட் ஆகுது. அவள் சிரிக்கிறா. அவளோட வூண்ட்ஸ் ஹீல் ஆகும். ஆனா எனர்ஜி ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ அவளுக்கு வின் சான்ஸ் ரொம்ப குறைவு. அந்த நேரம் அந்த ரீயுனைட்டட் ஸ்வாட் திடீர்னு டீமன் லார்ட் பின்பக்கம் இருந்து ஸ்டாப் பண்ணுது. என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியல. அந்த ஸ்வாட் ஈவிலா சிரிக்குது. அது இருவரும் சாகணும்னு நினைக்குது. அந்த ஸ்வாட் முழுக்க டிமானிக் எனர்ஜியில எரியுது. அந்த சாட் தன்னோட பிளானுக்கு ஃபாலோ பண்ணணும் என்று டிசைட் பண்ணுது. அது மோசாங் மீது அட்டாக் பண்ண போகுது. அது ஏர்ல பறந்து நேரா அந்த பெண்ணை டார்கெட் பண்ணுது. அந்த சாட் நினைக்குது அவள் இப்பவே சாவணும் என்று. அது ஈவிலா சிரிச்சுக்கிட்டு வேகமா அவள் பக்கம் பறக்குது. அது ஃபுல் ஸ்பீட்ல போய் அவளை ஸ்ட்ரைக் பண்ணுது. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடக்குது தெரியுமா? அந்த சாட் கிரவுண்ட்ல எம்பெட் ஆகிடுது. டீமன் லார்டுக்கு எந்த டேமேஜும் ஆகல. அது ஹீரோ சேவ் பியூட்டி மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. மோசாங்க சேவ் பண்ணது எம்பரர் தான். அவன் அவளை கையில் தூக்கி அந்த அட்டாக்ல இருந்து காப்பாத்துறான். மோசாங் சொல்றா, என்ன விடு என்று. அவளால் நிக்க முடியல. அவளோட இன்ஜுரிஸ் ரொம்ப சீரியஸ். ஆனா அவள் நினைக்கிறா, டீமன் சாட் கிட்ட சாகிறது தான் பெட்டர், எம்பரர் கிட்ட சேவ் ஆகிறத விட என்று. எம்பரர் சொல்றான், அன்னெசரியா பேசாதே என்று. அவன் அவளோட ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன் என்று சொல்றான். எம்பரர் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு அவளோட ஹெல்ப் வேணும். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த ஃபைட் முடிஞ்சதும் அவள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் என்று சொல்றான்.
அந்த நேரம் டீமன் சார்ட் ஒரு பெரிய மான்ஸ்டராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது கேக்குது, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று. அதுவும் கேட்கணும் என்று சொல்றது. அந்த ஹியூஜ் பீஸ்ட் எம்பரர் பக்கம் வருது. எம்பரர் காமா இருக்கான். அவன் ஃபுல் எனர்ஜியையும் கேதர் பண்றான். அவன் அந்த மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ண தயாராகிறான். அவன் டீமன் சார்டுக்கு சொல்றான், லைட் பிரிசன்ல பாரு என்று. அவன் ஆம்யுலெட் யூஸ் பண்றான். அந்த ஆம்யுலெட் டீமன் சார்ட் உடம்புக்குள் போய் ஸ்டாப் ஆகுது. அது கீழே விழுந்து மூவ் ஆக முடியாம போயிடுது. அதுக்கு என்ன நடக்குது என்று புரியல. அது மூவ் ஆகவே முடியல. எம்பரர் எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த ட்ராப் ஈஸியா பிரேக் பண்ண முடியாது என்று. யுன்யாங் பவர் இருந்தாதான் பிரேக் பண்ண முடியும் என்று சொல்றான். அவன் கேக்குறான், நீ அந்த பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா என்று. அது இம்பாசிபிள் என்று சொல்றான். அவன் இந்த வேர்ல்ட் எப்படி ஒர்க் ஆகுது என்று புரிஞ்சிருக்கு. டீமன் சார்ட் இந்த வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆகணும்னா தன்னோட ஒரு பார்ட்டை கட் பண்ணியிருக்கணும். அந்த சார்ட் மீண்டும் எழுந்து எம்பரர் ஆம்யுலெட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. அது கோபத்துல பேசுறது. நீ இன்னும் பெரியவன் நினைக்கிறியா என்று கேக்குது. நீ எப்படி என்னிடம் இப்படி பேசுற என்று கேக்குது. அது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. எம்பரர் காமா இருக்கான். அவன் கையில் இம்மொபிலைஸ்ட் டீமன் லார்ட் இருக்கா. ஆனா அவன் ஆல்ரெடி பிளான் ரெடி. சார்ட் அவனை கர்ஸ் பண்ணுது. அவன் ஃபிங்கர் ஸ்னாப் பண்றான். அவன் இன்னும் பவர் வைத்திருக்கான். அந்த நேரம் டீமன் சார்ட் பர்ன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன நடக்குது என்று புரியல. லைட் ஆரா அதை முழுக்க சரவுண்ட் பண்ணுது. சார்ட் கேக்குது, இந்த பவர் எங்கிருந்து வந்தது என்று. எம்பரர் சொல்றான், எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸையும் ரீகனெக்ட் ஆயிடுச்சு என்று. அதாவது அந்த பவர் இன்னும் அவன்கிட்ட இருக்கு. ஃபார்ம்ல எடுத்த ஃப்ராக்மெண்ட் டீகாய் மாதிரி யூஸ் பண்ணினான். அது அவனோட லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு. அந்த ஃப்ராக்மெண்ட் டீமன் சார்ட் பவரையே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. சார்ட் கத்துருது, இத பண்ணாதே என்று. ஆனா யாரும் கேட்கல. இது டீமன் லார்டுக்காக லாஸ்ட் மூவ். அவள் அந்த பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. சார்ட் கத்தி பெக்கிங் பண்ணுது. ஆனா யூஸ்லெஸ். ஒரு மொமெண்ட்ல முழு சார்ட் பவரையும் டீமன் லார்ட் அப்சர்வ் பண்ணிடுறா. ஃபாக் எல்லாம் ஸ்லோலி கிளியர் ஆகுது. இப்ப அது சாதாரண சார்ட் மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஷாக் ஆகுது. டீமன் லார்ட் புரிஞ்சுக்கிறா, யுன்யாங் பவர் சார்ட் உடம்புல இருந்தாலும் அதை முழுக்க அப்சர்வ் பண்ணலாம் என்று. அவள் சொல்றா, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு என்று. அந்த நேரம் திடீர்னு ஒரு பெரிய டங் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. அது ஒரு கெமேலியன் மாதிரி கிரீச்சர். அது ஸ்கை கிராக்ல இருந்து வந்த பீஸ்ட். அது அந்த சாடையே பிடிச்சு எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணுது. டீமன் லார்ட் சொல்றா, எல்லாம் பிளான் படிதான் நடக்குது என்று. அவள் எம்பரர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான் என்று கேக்குறா. எம்பரர் ஸ்கைக்கு மேல பாக்குறான். அவன் நெக்ஸ்ட் மூவ் யோசிக்கிறான். இன்னும் வேலை முடிஞ்சல. ஸ்கைல பெரிய கிராக்ஸ் இருக்கு. அதுல இருந்து இன்னும் டேஞ்சரஸ் மான்ஸ்டர்ஸ் வரலாம். டீமன் லார்டுக்கு இந்த வேலை தெரியாது. அவளுக்கு ஃபைட் தான் தெரியும். ஸ்கையை ரிப்பேர் பண்ண தெரியாது. எம்பரர் அவளை விடுறான். அவன்தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன் என்று சொல்றான். அவன் அவளிடம் சொல்றான், ப்ராமிஸ் மறக்காதே என்று. அவன் ஸ்கைக்கு பறக்கிறான். அவன் 1000 கிராட் இம்மோர்டல்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அவனோட கண்கள் க்ளோ ஆகுது. அவன் கையில் கியூப் மாதிரி எனர்ஜி உருவாகுது. அவன் ஸ்கைக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்றான். அந்த மான்ஸ்டர் ஸ்பேஸுக்கு புஷ் ஆகுது. கிராக் எட்ஜஸ் க்ளோ ஆகுது. அது ஸ்லோலி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஷேப் நார்மல் ஆகுது. டீமன் லார்ட் ஷாக் ஆகுறா. இந்த டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல். எம்பரர் ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்றான். அவனால நிக்கவே முடியல. அவனோட கண்டிஷன் மோசமாகுது. அவனோட வாயில பிளட் வருது. அவன் கண்ட்ரோல் லூஸ் பண்றான். அந்த கிராவிட்டி காரணமா அவன் கிராக்குள் இழுக்கப்படுறான். அவனிடம் ஆரா கூட இல்ல. அந்த நேரம் டீமன் லார்ட் அவன் கைய பிடிக்கிறா. அவள் அவனை காப்பாத்த ட்ரை பண்றா. அவள் ஒரு கையால கிராக் எட்ஜ பிடிக்கிறா. மற்ற கையால எம்பரர் கைய பிடிக்கிறா. அவள் அவனை விடாம பிடிக்கிறா. அவள் பல பேரை கொன்று ஸ்ட்ராங் ஆனவள். ஆனா இப்போ அவள் வேற மாதிரி நடக்கிறா. எம்பரர் முன்னாடி சொன்னதை நினைச்சுக்கிறா. நீ பல பேரை கொன்றாலும் ஸ்ட்ராங் ஆகல என்று. யுன்யாங் பவர் சார்ட்ல இருக்கணும் என்று அவன் சொன்னது நினைவு வருது. இது அவனோட பிளான் என்று புரியுது. அவன் அவளை சேவ் பண்றான். அவன் கான்சிக்வென்சஸ் ஃபேஸ் பண்ணணும் என்று நினைக்கிறான். அவன் அவள் மேல் நம்பிக்கை வைக்கிறான். அவன் சொல்றான், பவர் வந்ததும் மனச மாத்தாதே என்று. அந்த நேரம் அவள் கத்துறா, திரும்ப வா என்று. கிராக் க்ளோஸ் ஆகுது. அவள் ஒரு பக்கம், எம்பரர் ஸ்பேஸ்ல இருக்கான். அவள் அவன் கையை பிடிச்சு காப்பாத்துறா. அவள் சொல்றா, மூவ் பண்ணு என்று. அவளுக்கு புரியல ஏன் அவன் டிலே பண்றா என்று. கிராக் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகுது. அவனுக்கு சர்வைவ் சான்ஸ் குறைவு. அவள் கேக்குறா, ஏன் இப்படி பண்ற? எம்பரர் சொல்றான், நீ அந்த குழந்தைய காப்பாத்தினது ஏன் என்று. அவளுக்கு புரியல அவன் என்ன சொல்றான் என்று. அவன் ஏதோ சொல்றான், ஆனா கிளியரா கேட்க முடியல.
கிராக் முழுக்க க்ளோஸ் ஆகிடுது. அவள் அவனை இழுக்க முடியல. அவள் ஷாக் ஆகுறா. அவள் கீழே பறந்து வரா. அவனோட வேர்ட்ஸ் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகுறா. அவன் கையில் என்ன இருக்குன்னு பாக்குறா. அது ஒரு ஸ்மால் பேப்பர்மேன். அது ஸ்மைல் பண்ணுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சிட்டியில சன்ரைஸ் ஆகுது. ஃபைட் டேமேஜ் இன்னும் விசிபிள் ஆயிருக்கு. டீமன் லார்ட் ஒரு பில்டிங் மேல் உட்கார்ந்திருப்பா. அவள் அந்த பேப்பர்மேனை பாத்துக்கிட்டு இருக்கா. அவள் சிட்டியையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணணும் என்று புரியுது. அவள் டீப்பா சை பண்றா. இப்போ ஆக்ட் பண்ண வேண்டிய நேரம். அவளோட ஒர்க் இன்னும் முடிஞ்சல. அவள் எழுந்து ஒரு பெரிய எனர்ஜி பால் உருவாக்குறா. அது சிட்டி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. பிரைட் லைட்டா க்ளோ ஆகுது. அதை யூஸ் பண்ணி அவள் வீக் ஆகுறா. ஆனா அவள் கோலை அச்சீவ் பண்ணிடுறா. அவள் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறா. அவள் காஃப் பண்றா. நிக்க முடியல. அவள் பாடி ஃபுல்லா எக்ஸாஸ்டட். அது பீப்புள ரிவைவ் பண்ணுது. 100 வருட கல்டிவேஷனுக்கு சமமான பவர் அது. அவள் ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்ணிடுறா. அவள் பேப்பர்மேனை காற்றுல விடுறா. அவள் எம்பரர் பத்தி நினைக்கிறா. அவள் நினைச்ச மாதிரி கெட்டவன் இல்ல. அவன் அவளை சேவ் பண்ணது நினைக்கிறா. அவன் அவளை கையில் தூக்கி காப்பாத்துனது நினைக்கிறா. அவள் சர்ப்ரைஸ் ஆகுறா. அவனை எனிமீன்னு தான் நினைச்சிருந்தா. டீமன் லார்ட் பில்டிங் எட்ஜில நிக்கிறா. அவள் சிட்டிய பார்த்து கொஞ்சம் சேடா ஃபீல் பண்றா. எம்பரர் நினைவு தொடர்ந்து வருது. அது அவளால மறக்க முடியல. டீமன் லார்ட் பிளஷ் ஆகுறா. அவள் சிரிக்கிறா. அவளுக்கு அந்த அட்டென்ஷன் பிடிச்சிருக்கு. சோ கைஸ், இந்த எபிசோட் 6 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.